ஸோ இப்போ இந்த பீரியட் டேபிள் எடுத்துக்கோங்களேன். இதில் எந்த ஆட்டம் நான் செலக்ட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹீலியம் செலக்ட் பண்ணுறேன். ஹீலியம் செலக்ட் பண்ணால் அதோட சென்டரில் வந்து 2 புரோட்டான் இருக்குது, அப்புறம் 2 நியூட்ரான் இருக்குது, சுற்றி 2 எலக்ட்ரான் வருது. ஏன் எல்லாமே 2 இருக்குன்னா ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2, ஓகேங்களா. இது போல் இப்போ நான் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8, ஓகேங்களா. அப்போனா சென்டரில் 8 புரோட்டான், 8 நியூட்ரான், அப்புறம் சுற்றி 8 எலக்ட்ரான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த 118 ஆட்டமில் எல்லா ஆட்டமும் இதே போல தான் இருக்குது. ஒரே ஒரு ஆட்டமை தவிர. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்தோன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1. அப்படி பார்த்தா சென்டரில் ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், சுற்றி ஒரு எலக்ட்ரான் இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை. ஹைட்ரஜனில் நியூட்ரானே கிடையாது. வெறும் ஒரு புரோட்டான் சென்டரில் இருக்குது, அப்புறம் ஒரு எலக்ட்ரான் சுற்றி வருது. நியூட்ரான் நம்மளால் பார்க்கவே முடியல. ஸோ இது ஏன்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆட்டமோட சிமுலேஷன். இப்போ இதில் இந்த ஆட்டமோடைய எம்டி ஷெல் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் இந்த எம்டி ஷெல்லில் ஒரே ஒரு புரோட்டான் எடுத்து வந்து உள்ளே வைக்கிறேன், ஓகேங்களா. புரோட்டான் வச்சுன்னா அது ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு புரோட்டான் வந்து அது ஹைட்ரஜன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்னு காட்டுது. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, உடையாது, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்போ இதுவே வந்து இந்த ஆட்டமில் நான் இன்னொரு புரோட்டான் எடுத்துன்னு வைக்கிறேன். வச்சா 2 புரோட்டான் வந்து அது பேர் வந்து ஹீலியம், ஓகேங்களா. ஹீலியம்னு காட்டுது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஏன் அன்ஸ்டேபிளாக இருக்குது? 2 பாசிட்டிவான, அதாவது புரோட்டான்றது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். 2 பாசிட்டிவ் ஒரே இடத்துல இருந்தால் அது ரிப்பல் பண்ணி உடஞ்சிரும், ஓகேங்களா. எப்படி மேக்னெட்டில் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுவோம், அதே போல் அதாவது ஒரு புரோட்டான் இன்னொரு புரோட்டான் ரிப்பல் பண்ணும். அதனால் இது அன்ஸ்டேபிளாக இருக்குது. இந்த அன்ஸ்டேபிலிட்டியை வந்து போக்குறதுக்காக நியூட்ரானை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் நியூட்ரான் ஆட் பண்ணோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிளாக மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ 2 புரோட்டானை கோரில் வந்து அதாவது நியூக்ளியஸில் வந்து ஒன்றா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த நியூட்ரான்ற ஒன்று தேவைப்படுது. ஸோ ஆனால் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க போகிறதே ஒரு புரோட்டான் தான். ஸோ அது ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் இருக்கும். அங்கே ரிப்பல் பண்ணுறதுக்கு இன்னொரு புரோட்டான் கிடையாது. அதனால் அங்கே நியூட்ரானோட தேவையுமே இல்லை. சயின்ஸ் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க உங்களுக்கு ஆசை இருந்தால் நம்ம ஏஎன்எஸ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.